சிவா, தாத்தா எப்படி இங்க வந்தாரு? தாத்தா இங்கயா? தாத்தா நல்ல வேளை நீங்க இங்க வந்துட்டீங்க. சரி இருங்க, நான் கீழே வரேன். நீ அங்கே இரு சிவா கண்ணா, நான் இது மேல வந்துடுறேன். தாத்தா பாத்து ஜாக்கிரதையா வாங்க, சரியா? அடடே சிவா, உன்னோட தாத்தா உண்மையிலேயே கிரேட்பா. எந்த வயசுலயும் இவர் எப்படி ஜம்ப் பண்ணி வந்தாரு பாத்தியா? நோ நோ, இவர் எங்க தாத்தாவே இல்ல. எவ்ரிபடி ரன், இது ரோபோடெக்ஸ் தான். சிவாப்பா நீ ஓட பாக்குற? கொஞ்சம் நின்னு பேசுப்பா. இந்த வயசுல உன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து என்னால கண்டிப்பா ஓட முடியாது. சாரி ரோபோடெக்ஸ், உன்னோட கால்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிவா ஜாக்கிரதை, அங்க பெரிய புதைக்குழி இருக்கு. ரேவா, அதனாலதான் நான் ரோபோடெக்ஸை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சூப்பர் சிவா. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். பாட்டி, தாத்தா, பீம் சிங், எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? தாத்தா, பாட்டி, பீம் சிங் அங்கிள், உங்களை யார் இந்த மாதிரி கட்டி போட்டது? நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் தான் ரோபோடெக்ஸ். யாரும் என்ன அழிக்க முடியாது. நான் ஒரு 30th century ரோபோடெக்ஸ். என்ன யாராலையும் அழிக்க முடியாது. உன் தாத்தா பாட்டி என்னை காப்பாத்தணும்னா என் கூட நீ வா. நான் உன் கூட வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இவங்களை விட்டுரு. அங்க பாருங்க, அவ சிவாவை கூட்டிட்டு எங்க போறான். வாங்க சிவாக்கு உதவி பண்ணலாம். லீடர் மேட் எக்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. ஓ, நீதா சிவாவா? 20 வருஷத்துக்கு அப்புறம் நீதா என்ன அழிக்க போறியா? ஆனா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதே. நான் எதுக்காக உங்களை அழிக்க போறேன்? இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். அப்ப நீ என்ன அழிப்ப. அது வரைக்கும் நான் காத்து இருக்க மாட்டேன். ரோபோடெக்ஸ், இந்த சிவாவை அழிச்சிடு. எஸ் லீடர். சிவா, உன் கதை முடிஞ்சது.
சைக்கிளா? தேங்க்யூ ரேவா. நாங்களும் தான் உதவி பண்ணோம். ஆனா சிவா தேங்க்ஸ் சொல்றது உனக்கு மட்டும் தானா? இது பொறாமையோ? ஒண்ணு ஹலோ, சொல்லு சிவா, நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் இல்ல லட்டு சிங் சார். சிவா நல்லா இருக்கான். நான் ரேவா பேசுறேன். சிவா ஒரு சின்ன ஒர்க்ல இருக்கான். We are ready to fight with Robotex. Yay! ரேவா, ரேவா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், நாங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கிற பழைய கோட்டையில இருக்கோம். நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. நாங்க ரோபோடெக்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். ரேவா, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. நான் இப்பவே கும்னாம் ஃபூ போர்ட்டுக்கு வரேன். ஓகேவா? லட்டு சிங் அங்கிள், இந்த இடத்தை பத்தி பொதுவா யாருக்கும் தெரியாது. இந்த இடம் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பிக்னிக் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம அப்படி இங்க வரும்போது விளையாடுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நிறைய கொண்டு வரணும். யூடி, இதுக்கே நீ வாய பொழந்தா எப்படி? இதை விட சூப்பரா பிக்னிக் போக எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நிஜமாவா? எந்த இடம்? ரோபோடெக்ஸ் கூட 30th செஞ்சுரிக்கு நேரா போயிடு. நான் போக மாட்டேன்ப்பா. நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. எந்த பிக்னிக்கும் நான் போகல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் பிக்னிக் போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நாங்க நிறைய இடத்துல ரோபோடெக்ஸை பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கண்டிப்பா வேலை செய்யணும். ஆனா சிவா, ரோபோடெக்ஸ் இந்த இடத்துக்கு எப்படிப்பா வரும்? நாம இங்க இருக்கோம்னு அதுக்கு தெரியாதே. அவன் கண்டிப்பா இங்க வருவான். He is the 30th century Robotex. I am pretty sure. அவன் நானும் லட்டு சிங் அங்கிளும் பேசின ஃபோன் கான்வர்சேஷனை கண்டிப்பா கேட்டிருப்பான். எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே என்ன பேசணும். வாங்க, நமக்கு எல்லாரும் உள்ள போகலாம். எந்த இடத்துல எல்லாம் நீங்க ட்ராக் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அடடே சிவா, உன் சைக்கிள் இங்கே எப்படி வந்தது? லட்டு சிங் சார், வேண்டாம், அதை தொடாதீங்க, வேண்டாம். என்ன பண்றீங்க? எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. காப்பாத்துங்க சிவா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து.
ரேவா சைக்கிள் நிறுத்து. சிவா உன் கதை முடிஞ்சது. எல்லாரும் இங்க இருந்து ஓடிருங்க. அவன் ஃப்ரீ ஆயிட்டான். கொஞ்சம் இருங்க. நில்லுங்க. ஒயிட் டோரை கிராஸ் பண்ணிடாதீங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற லேசர் பீம்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடும். வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போங்க. சிவா வீணா நீ என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்க. உன்னால கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் சிவா. சிவா தாத்தாவோட பாட்டை கேட்டு அவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து உருகி போயிட்டான். வாங்க நாம எல்லாரும் கூட இப்ப ராகமே இல்லாம ஒரு அருமையான பாட்டை பாடுவோம். குட் ஐடியா. 1 2 3 தாங்க முடியாம தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா இந்த லட்டு சிங்கோட அறிவை பாருங்க. இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இது என்னது? நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. அவனை பாருங்க, நேரா உள்ளதான் வரான். ஓடுங்க. இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போக ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கணும். எல்லாரும் தேடுங்க. சிவா, இங்க எந்த வழியும் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? அவன் ரோபோட்டா மாறிட்டான். சீக்கிரம் வாங்க. வெரி குட். அவனால டோரை திறந்து வெளியில வரவே முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாத்தின கதையாச்சே. இப்ப நம்ம உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது. லட்டு சிங் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன். ஆனா பாட்டு பாட மட்டும் சொல்லிடாதீங்க. சிவா, இனி நம்ம தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உன்னோட நான் வேலை செஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட எல்லா கஷ்டத்திலையும் நீ துணையா நின்று இருக்க. ஆனா இன்னைக்கு என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் போது என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே. சாரி சிவா. லட்டு சிங் சார், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு தோல்வியை இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறீங்களா? நமக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம ஊரை காப்பாத்தி இருக்கோம். ரேவா இஸ் ரைட். இப்ப பாருங்க.
கமான் 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 இன்னைக்கு உன்னோட உதவி ரொம்ப தேவைப்படுது. டோன்ட் லெட் மீ டவுன். கமான் Come on, cycle, come on. சீக்கிரமா வா. Come on. சிவா சிவா ஆமா என்ன தப்பிக்கல சிவா. வந்துட்டான், நம்ம பின்னாடியே வரான். காப்பாத்துங்க. சிவா அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டான். இல்ல யூடி, அதான் இல்ல, அவன் திரும்பவும் வரான். லட்டு சிங் அங்கிள், நாம எல்லாரும் இந்த சைக்கிள்ல உட்கார்ந்திருந்தோம்னா இந்த சைக்கிளால பேலன்ஸ் பண்ணி பறக்க முடியாது. பேசாம நீங்க இறங்கிருங்க. சிவா, ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். ஐ வில் பி ஓகே. ஒரு சின்ன பையன் ரோபோடெக்ஸ் கூடயே மோத போறியா? சரி வா. பையனை மட்டும் சொல்லாதீங்க ரோபோடெக்ஸ். சிவா, என்னோட பேரு சிவா. அந்த இடத்துக்கு மட்டும் நான் ரோபோடெக்ஸை கூட்டிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அதோட கதை அப்படியே முடிஞ்சிடும். நம்ம ஜெயிச்சிட்டோம்.